பொங்கல் விழா கால சிறப்பு ரயிலில் தெற்கு ரயில்வே இந்தியன் ரயில்வேக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெயின் பாரத் சேனல். வருகின்ற பொங்கல் விடுமுறையொட்டி அனைத்து ரயில்களும் 4 மாதத்துக்கு முன்பே முன்பதிவு டிக்கெட்டு முடிஞ்சிருச்சு. இதனால் மக்கள் மற்றும் பயணிகள் நல சங்கங்கள் தெற்கு ரயில்வேக்கு பொங்கலுக்கு சிறப்பு ரயில் இயக்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இதனை கருத்தில் கொண்டு தெற்கு ரயில்வே 3 வழித்தடங்களில் சிறப்பு ரயில் இயக்க இந்தியன் ரயில்வேக்கு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதில் முதல் ரயில் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விழுப்புரம், மயிலாடுதுறை, திருச்சி, மதுரை, விருதுநகர் வழியாக தூத்துக்குடிக்கு செல்லும் வகையில் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினில் மொத்தம் 22 அன்ரிசர்வேஷன் பெட்டியும் 2 எஸ்எல்ஆர் பெட்டியும் கொண்டு இயக்க போகிறாங்க. அதுவும் ஒரு அந்தோதயா ட்ரெயின் போல் இயக்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து காலையில் 8 மணிக்கு புறப்பட்டு இரவு 10 மணிக்கு தூத்துக்குடிக்கும், தூத்துக்குடியிலேருந்து மறுநாள் காலை 7:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:30 மணிக்கு சென்னையை சென்றடையும் வகையில் இந்த ரயில் இயக்க வாய்ப்புள்ளது. ரெண்டாவதாக தாம்பரத்துலேருந்து திருநெல்வேலிக்கு விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி, மதுரை, விருதுநகர், சிவகாசி, ராஜபாளையம், தென்காசி, அம்பாசமுத்திரம் வழியாக திருநெல்வேலிக்கு சென்றடையும் வகையில் ட்ரெயின் இயக்க கோரிக்கை விட்டிருக்காங்க. இந்த ரயில் தாம்பரத்துலேருந்து இரவு 11:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு திருநெல்வேலிக்கும், திருநெல்வேலியிலிருந்து மதியம் 3 மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு மறுநாள் அதிகாலை 3:45 மணிக்கும் வந்து சேரும் வகையில் கோரிக்கையை வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினில் தேர்ட் ஏசி பெட்டி 3, ஸ்லிப்பர் பெட்டி 2, தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டி 12, அன்ரிசர்வேஷன் 2, ஒரு எஸ்எல்ஆர் பெட்டியும் ஜென்ரேட்டர் பெட்டி 1, மொத்தம் 21 எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இந்த ட்ரெயினை இயக்க வாய்ப்புள்ளது. ஸோ இதை சிவகாசி பக்கம் இருக்க மக்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. மூணாவதாக கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு சேலம், ஜோலார்பேட்டை, பெரம்பூர் வழியாக சென்னைக்கு செல்லும் வகையில் சிறப்பு ரயிலை இயக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர்லேருந்து இரவு 9:15 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 7:30 மணிக்கு சென்னைக்கும், சென்னையிலேருந்து காலை 9:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 7 மணிக்கு கோயம்புத்தூருக்கும் சென்றடையும் வகையில் இந்த ட்ரெயினை இயக்க கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயினில் தேர்ட் ஏசி எக்கனாமிக் பெட்டி 12, தேர்ட் ஏசி பெட்டி 3, ஸ்லிப்பர் பெட்டி 2, பொது பெட்டி 2, எஸ்எல்ஆர் பெட்டி 1, ஜென்ரேட்டர் பெட்டி 1, மொத்தம் 21 எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இந்த ட்ரெயின் இயக்க வாய்ப்புள்ளது. இந்த ட்ரெயினில் பற்றி மேலும் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். திருவாரூர், காரைக்குடி மக்கள் தீபாவளி ஸ்பெஷல் ட்ரெயின் பொங்கல் வரையும் நீடித்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை யூஸ் பண்ணிக்கோங்க.